இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எல்லாம் அங்க படிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. பேஷண்ட்க்கு அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும்னு கூட தெரியாதா? சாரி டாக்டர், தப்புதான். எனக்கு பிளட் பார்த்ததும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னே தெரியல. அதான் பயத்துல இப்படி பண்ணிட்டேன். என்ன சிஸ்டர் பேசுறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு நர்ஸா இருந்துகிட்டு இப்படி பிளட்ட பார்த்ததும் டென்ஷன் ஆயிட்டேன், பதட்டம் ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுதான் உங்க வேலை. ஹாஸ்பிடல்ல நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களை எல்லாம் யார் தான் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறாங்கன்னே தெரியல. இப்படி அரைகுறையா படிச்சுட்டு வந்துட்டு எங்க உயிரை வாங்குறீங்க. சரி உடனே அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை சீக்கிரம் போடுங்க. இதையாவது ஒழுங்கா போட்டு தொலைங்க. சிஸ்டர், ஒரு நிமிஷம். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற வேலை இருக்குங்க. அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இங்க பாருங்க சிஸ்டர், சில சமயங்கள்ல நமக்கு பதட்டம் வர்றது ரொம்ப இயல்பான விஷயம்தான். அது தப்பு கிடையாது. ஆனா நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். இப்போ டாக்டர் சொல்லிட்டு போன மெடிசனுக்கு பதிலா நீங்க வேற ஒரு மெடிசனை எடுத்ததை நான் பார்த்தேன். ஐயோ, இது டாக்டர் சொன்ன மெடிசனே இல்லையே. பாத்தீங்களா, வேற மெடிசன் தானே எடுத்திருக்கீங்க. ஆமா மேடம், இப்பதான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பதட்டத்துல கவனிக்காம இந்த மெடிசனை போட்டிருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் மேடம். நல்ல வேலை மேடம், நீங்க பாத்துட்டு வந்து சொன்னதுனால நான் பண்ண இருந்த பெரிய தப்புல இருந்து தப்பிச்சிட்டேன். என்னைக்குமே நம்ம ஒரு முக்கியமான வேலையை பாக்குறப்போ அந்த வேலைக்கு ரொம்ப முக்கியம் கவனமும் நிதானமும் தான். சரி. இந்த மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்றப்போ நீங்க பொறுப்பா இருக்கணும். பதட்டமா இருந்தாலும் பேஷண்ட பார்க்கும்போது ஒரு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தணும். யாராவது திட்டுவாங்களோ இல்ல ஏதாவது தப்பா ஆயிடுமோன்னு பயத்தோட வேலை செஞ்சா எல்லாமே தப்பாதான் முடியும். ரிலாக்ஸ்டா இருங்க, ஓகேவா? இதுதான் உங்க வேலை. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கெல்லாம் கடவுளுக்கு சமமானவங்க. சேவை மனப்பான்மையோட இருக்கணும். உடம்பு சரியில்லாம வரவங்களோட நம்பிக்கையே ஹாஸ்பிட்டல் தான். அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக நீங்க பெருமைப்படுங்க. எந்த பதட்டமும் வராது உங்களுக்கு. செய்யற வேலைய சந்தோஷமா அனுபவிச்சு செய்யுங்க. தேங்க்ஸ் மேடம், எனக்கு புரியுது. இனிமே நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. Good, Bharati. I appreciate it.